எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது என்னன்னா, மக்களும் சரி யோகிகளும் சரி காலத்துப்படி தான் பயணிக்க முடியும். யோகிக்கே இருந்தாலும் அவர் காலத்தோட ஏன் போய் இணையிறாரு, கிரகத்தோட ஏன் போய் இணையிறாருன்னா, அந்த சூழலை தெரிஞ்சதுனால அந்த சுச்சுவேஷனை தெரியாத மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறது தான் அவருடைய வேலை. அதை மிக சரியா செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அனுபவங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூழலை எப்படி நீங்க கையாளுறதுக்கு ஒரு செயல் வடிவத்தை பார்த்துட்டு தான். அவ்வளவுதான் இந்த செயல். இப்ப ஏழையா இருக்கிறது பணக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்லை. இந்த சூழலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏழை பணக்காரங்கிறத மறந்துடுவீங்கிறது தான் அதோடைய சூழல் செயல்பாடு. இப்ப நம்ம கிட்ட என்னன்னா, நம்மளே எமோஷன் ஆகணும். நடக்கிற துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, எந்த வடிவத்திலையாவது கிடைக்குமா? சில பேர் நான் என்ன எஸ்டீமுக்கு வேணாலும் போறேன், ஆனா எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் குறுக்கு வழியில நம்ம உங்களுக்கு உங்க பேர் எடுத்துட்டு வாங்க, உங்க முடியை 2 கொடுங்க, 10 மூட்டை மிளகா வந்து இறக்குங்க, ஒரு 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 செங்ககல்ல 200 செங்ககல்ல இறக்கி வைங்க, அம்பாளுக்கு ஒரு 4 பூஜை போடணும். இது எல்லாமே செய்யலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சொல்யூஷனை கொடுத்துடலாம். ஆனா காலத்துப்படி அது சரியா, அது உங்களை நல்வழிப்படுத்துமா, செய்யற வரைக்கும் நல்வழிப்படுத்துமா, அது என்ன மாதிரி சூழலை என்ன மாதிரி தாக்கத்தை எடுத்துட்டு போகும்? நீங்க இதுல வந்து செஞ்சிடலாம், அனுபவிச்சிடலாம். ஆனா இந்த உலகத்துல நீங்க இந்த உலகத்தோட தனியா துண்டிச்சு போயிருவீங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நேச்சரோட கனெக்டே ஆக முடியாது. புரியுதுங்களா? அவங்க கனெக்ட் ஆகிற ஆள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த மாதிரி ஆட்களோட எல்லாம் இருப்பாங்க. ஆனா உண்மை தன்மைக்குள்ள இருக்கிறவங்களோட தொடர்புலேயே இருக்க முடியாது அவங்களால. புரியுதுங்களா? இறைவன் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா, உணர்ந்து செயல்படுறதுதான். இறைவனே உணர்ந்துட்டு தான் எமோஷன் இல்லாம செயல்படுறது. அதுதான் அதோடைய செயல்பாடு. அப்ப நம்மளே அந்த இடத்த கடக்க நிச்சயமாக நம்மளை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இப்ப இந்த இடத்த கடக்கணும், ரொம்ப முடியல, கடுமையான சவால் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள உண்மைத்தன்மைக்குள்ள ஒருத்தன் குறுக்கு வழியில போயிடாம நின்னான்னா அவனை அந்த படைப்பை வந்து மாற்ற மாட்டாங்க. ஆனா அவன் கடக்க வைக்கிறதுக்கு சிரமம் இல்லாம எப்படி கடக்க வைக்கலாம்னு சில விஷயங்களை பார்த்து அவங்க அதுக்கான வழிமுறையை கொடுப்பாங்க. அப்படித்தான் இது வந்து ஒரு கரெக்டான செயல். இப்படிதான். அதை விட்டுட்டு இமேஜினேஷன்ல நான் பார்த்துக்கிறேன் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் அது இல்லை. அது அப்படி போகவும் கூடாது, அப்படி அணுகக்கூடாதுங்கிறது தான் ஒரு செயல் வடிவம்.